இந்த ஏசி ஃபில்டர கிளீன் பண்ணியும் சுத்தமா கூலிங்கே வரலங்க. அதனால அர்பன் கம்பெனிலேருந்து ஃபுல் சர்வீஸ்க்கு புக் பண்ணியிருந்தேன். அர்பன் கம்பெனிலேருந்து வந்தவங்க ஃபுல்லா கழட்டி செக் பண்ணி பார்த்தாங்க. லாஸ்ட்டா என்ன சொன்னாங்கன்னா, ஏசில எந்த ஃபால்ட்டுமே இல்ல. இன்டோர் அண்ட் அவுட்டோர் யூனிட் கிளீன் பண்ணா மட்டும் போதும்னு சொன்னாங்க. இந்த ஏசி பிராண்ட பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லங்க. மார்க்யூன்னு Flipkartலேருந்து வித்ததுனால தான் நான் அத வாங்குனேன். அதனால சின்னதா ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. 1 இயர் மேல இந்த ஏசி யூஸ் பண்றேன். இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஃபர்ஸ்ட் மாடிக்கு போயிட்டு அவுட்டோர் யூனிட்ட தான் கிளீன் பண்ணாங்க. இவங்களே இந்த பிரஷர் வாஷர் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அவுட்டோர் யூனிட் மேல மட்டும் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு மூடிட்டு ஃபுல்லா வாட்டர் வாஷ் பண்ணாங்க. அவ்வளோ டஸ்ட்டுங்க. அப்புறம் கீழ வந்து இன்டோர் யூனிட்ல இருந்த டஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணாங்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஒரு கருப்பு துணியை வச்சு ஏசிய ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு ஸ்ப்ரே வச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணாங்க. இங்கேயும் பிரஷர் வாஷர் யூஸ் பண்ணாங்க. அந்த அழுக்கு தண்ணிலாம் அந்த பைப் மாதிரி இருந்ததுங்க. இதுலயே கீழ போய் ஒரு பக்கெட்ல சேர்ந்துருச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு கீழ இருந்தது எல்லாத்தையும் அவங்களே கிளீன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்ல ஒரு மக்ல தண்ணி ஊத்துனாங்க. ஏதாவது லீக் ஆகுதான்னு பார்க்க ஒரு லீக்கும் இல்ல. எல்லாம் முடிச்சுட்டு ஏசி போட்டு பார்க்கும்போது கூலிங் கரெக்டா இருந்ததுங்க. அர்பன் கம்பெனில இருந்து எனக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த வாட்டி எனக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.